இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயர் மோட்டரை அன்பாக்சிங் பண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதில் இந்த ஸ்ப்ரேயர் மோட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றின ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மாடி தோட்டம் மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஸ்ப்ரேயர் மோட்டரை வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரேயர் மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 விதமான அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன, அது எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிற அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் 12 வோல்ட் சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4 விதமான அந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்ப்ரேயர் மோட்டரோட டேங்கோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 லிட்டர்ஸ் பிடிக்கக்கூடியது. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ மாடி தோட்டம் வச்சிருக்கோம், குறைவான அளவில் சிறிய அளவில் வந்து நமக்கு வந்து டேங்க் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் 10 லிட்டர் 12 லிட்டர் இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்தபடி இந்த ஸ்ப்ரேயர் பம்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக தேவை அப்படின்னா 2 மோட்டரையும் நம்ம வந்து ஒரே டைமில் இயக்கி நம்ம வந்து அதிகப்படியான ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் வந்து குறைவான அளவு ப்ரெஷர் இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு மோட்டரை மட்டும் நம்ம போட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா முழுக்க 12 வோல்ட்டில் இயங்கக்கூடியது. அதாவது 12 வோல்ட் 12 ஏஹெச் பவர் இருக்கக்கூடிய பேட்டரியில் வந்து இயங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 20 டேங்க் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு வந்து யூஸ் பண்ணோம். அதாவது கிட்டத்தட்ட 20 டேங்க் மேலேயே நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். நல்லாவே சார்ஜ் வந்து நிற்குது. அடுத்தபடியே இதில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஹோஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் நீளம் இருக்குது. அதில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ராடு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் நீளம் இருக்குது. அந்த ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் நல்லா 2 மீட்டர் நீளம் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மர டைப்பில் இருக்கும். நம்மளே வந்து ஈஸியாக வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தபடியே இந்த ஸ்ப்ரேயர் மோட்டரோடு கொடுக்கக்கூடிய அந்த 4 விதமான அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த 4 விதமான அட்டாச்மெண்ட்ஸை பயன்படுத்தி செடிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். நமக்கு மருந்து வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை மாற்றி போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். இந்த 4 வோல்ட்ஸ் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய அளவில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதாவது குறைவான அளவில் வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே ஆகும். அப்படியே இந்த எல்லோ கலரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து அதிக அளவில் மருந்துகள் போகிற மாதிரி அமைப்பில் வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட் 8 வோல்ட்ஸ் இருக்கக்கூடியது. அதாவது இருக்கிறதுலே அதிக அளவில் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து யூஸ் பண்ணி அதிக அளவில் வந்து பெரிய செடிகளுக்கு வந்து நம்ம வந்து மருந்து வந்து பயன்படுத்திக்க முடியும். நமக்கு வந்து அதிக அளவில் மருந்து வந்து ஸ்ப்ரே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 2 மோட்டரையும் ஒரே டைமில் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக இந்த ஸ்ப்ரேயர் பம்பில் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வந்து ஸ்ப்ரே ஆகும். நம்ம வந்து இந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மருந்து வந்து ஸ்ப்ரே ஆகும். அந்த லிவரை வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கான சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த லிவர் விட்டோம் அப்படின்னா உடனே கட் ஆஃப் ஆகிற மாதிரி வந்து சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி 4வது இருக்கக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் இருக்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட். அதாவது வாட்டர் கன் டைப்பில் வந்து இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உயரமாக இருக்கக்கூடிய தென்னை மரம், மாமரம், எலுமிச்சை மரம் இந்த மாதிரி உயரமாக இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கன்னை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மருந்து அடிச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரெஷரில் வந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வண்டி கூட கழுவிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிக அளவில் கிடைக்கும். இந்த வாட்டர் கன் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் வந்து போட்டு 2 மோட்டரையும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 20 அடி 25 அடி உயரம் இருக்கக்கூடிய தென்னை மரத்துக்கு கூட நீங்கள் வந்து ஏதாவது மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து மருந்து அடிச்சிக்க முடியும். ஸ்ப்ரேயர் பம்பை எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டேங்க் மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். இந்த ஸ்ப்ரேயர் பம்போட எம்டியாக வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோ வரும். இதில் வந்து 15 லிட்டருக்கு நம்ம வந்து மருந்தை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ வெயிட்டுக்குள்ளே வந்து வரும். அந்த 25 கிலோ நம்ம வந்து சுமந்துக்கிட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த வெயிட் ஃபீலே அதிக அளவில் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு.
அடுத்தபடியாக இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே இயங்குது அப்படிங்கிறதுனால அதிகப்படியான நாய்ஸ் வந்து இல்லை. அதாவது பெட்ரோல் மூலமாக இயங்கக்கூடிய அந்த ஸ்ப்ரேயர் மோட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவுண்ட் வந்து வரும். அந்த மாதிரிலாம் இதில் வந்து எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரோட சவுண்டு வந்து லைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சிறிய அளவில் விவசாயம் பண்ணுறீங்க அல்லது மாடி தோட்டத்தில் வந்து செடிகளை வந்து வளர்த்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மருந்து செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் மோட்டர் தாராளமாக வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக இந்த ஸ்ப்ரேயர் மோட்டரோட விலை எவ்வளோ அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரேயர் பம்பில் பார்த்தீங்கன்னா டபுள் மோட்ரு 12 வோல்ட் 12 AH பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. 14 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 ரூபா. இதுவே நீங்கள் வந்து சிங்கிள் மோட்டரில் 12 வோல்ட்டு 6 AH அப்படி அதாவது பாதி குறைவான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரேயர் பம்ப் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபா அந்த ரேஞ்சுக்கே வாங்கிக்க முடியும். இந்த ஸ்ப்ரேயர் பம்ப் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த மோட்டார் மற்றும் அந்த பேட்டரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த விலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் 12 லிட்டர் 16 லிட்டர் 20 லிட்டர் இந்த மாதிரி டேங்க் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாங்கிக்க முடியும். மாடி தோட்டம் வச்சுருக்கோம், குறைவான அளவில் வந்து செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 10 லிட்டர் அளவுடைய ஸ்ப்ரேயர் மோட்டர் கூட நம்ம வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.